சார், நான் உங்கள்கிட்ட இப்போ கேட்பது, இந்த கடவுள் நம்பிக்கை உண்மையிலேயே கடவுள் என்று ஒருத்தன் இருக்கிறானா? மகாசக்தி, சூப்பர் பவர், பராசக்தி இருக்கிறதா? கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை லாஜிக் மூலமாக, அறிவார்ந்த ஒரு வாதங்களின் மூலமாகத்தான் இருக்கிறார் என்பதை நிறுவனம், இல்லை என்பதை நிறுவனம். நான் என்ன நம்மளை தானே சொல்கிறேன். குரானில் அப்படி இருக்குது. குரான்லேயே வானத்தை நம்ம விரிவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம்னு ஒரு வசனம் இருக்குது. சூரியன் எப்படி உண்டானுச்சு, சந்திரன் எப்படி உண்டானுச்சு, செவ்வாய் சுக்கிரனுக்கெல்லாம் உங்களுக்கு விஞ்ஞான ரீதியாக காரணம் சொல்ல முடியாது. அந்த காரணம் சொல்ல முடியாமல் தான் என்ன செய்கிறாங்கன்னா கடவுள் துகள்னு சொல்லி அது தெரியலைங்கிறாங்க. தெரியலைன்னு சொன்னால் நல்லா இருக்காதுங்கிறதுனால அது கடவுள் துகள்னு ஒன்று இருந்து அதை திரட்டுது. காட் பார்ட்டிகல்ஸ். இப்போ ஒரு கடவுள்னு சொல்லிக்கிறீங்க. அப்புறம் நீங்களாம் ஒன்றை செஞ்சு வச்சுட்டு கடவுளுங்கிறீங்க. அவனை இந்த சிந்திக்கிறவனாக வைத்து அந்த கடவுளை நீங்கள் அறிமுகப்படுத்தி இருந்தீங்கன்னா அவன் கடவுளை கேட்க மாட்டான். ஏன்டா நீனா செஞ்சுட்டுண்டா கடவுளுங்கிற, ஏன்டா கல்லுக்கு போய் பாலை ஊற்றுற அவனை கேட்குறாங்கல்ல. அப்போ நீங்கள் எல்லாரும் சிலைகளை வச்சுக்கிற மாதிரி முஸ்லீம்களும் சமாதியை வச்சுக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதில் திருத்தம் பண்ணிக்கிறங்க. என்னென்னா, எப்படி சமாதி வழிபாடு என்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது. சரி, இஸ்லாத்தின் பெயரால் அவங்க செய்கிறாங்களே தவிர இஸ்லாத்தில் இல்லை. உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய மிக முக்கியமாக அரசியல் ஆடுகளத்தில் இன்றைக்கி நாம் சந்திக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை, இஸ்லாமிய உலகத்தை தாண்டி அறிவுசார் தளத்தில் அனைவருக்குமான ஒரு பொது கேள்வியை இன்றைக்கு நாம் எழுப்ப போகிறோம். அதற்காக சந்திக்கிற அரபு இலக்கணம் அடிப்படைத்துவங்களை நன்கு அறிந்த இஸ்லாமிய ப்ரொஃபஸர் பேரறிஞர் ஜனாப் பி ஜெய்னுல் அபுதீன் அவர்களிடத்தை நான் இன்றைக்கு சில கேள்விகளை வைக்க போகிறேன். பொதுவாக இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவ, ஜெயின, பார்சி, சீக்கிய இப்படி எல்லா மதங்களும் கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்று பொதுவாக பேசுகிறார்கள். அவர்களிடத்திலே வழிபாட்டு முறையிலே பலவேறு சிந்தனைகளும் பலவேறு நடைமுறைகளும் பலவேறு சாஸ்திர சம்பிரதாயங்களும் இருந்தாலும், சிறிதாக பேசினாலும் கடவுள் பார்த்து கொள்வான், மேலே இருப்பவன் பார்த்து கொள்வான் அப்படிங்கிற மனோநிலை பிதா, பரிசுத்தம், ஆவி அல்லது கர்த்தர், இறைவன், அல்லாஹ், பகவான் என்று பல கூறுகளாக எல்லா மதங்களும் அழைத்து கொண்டாலும் அவர்களுக்கு ஆழமாக கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. ஒரு இடத்தில் சிக்குண்டு போய்விட்டால், இறைவா என்னை காப்பாற்ற மாற்றியா, கடவுளே என்னை காப்பாற்ற மாற்றியா, இந்த குரல்கள் அதிகமாக சமூகத்தில் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் அவர்களுக்குள் வெறுப்பும் மத வெறுப்பும் மத மாச்சாரியங்களும் அதிகரித்து வருகிற நிலையில் எமக்கு ஏற்பட்ட கேள்வி, கடவுள் என்று ஒருவன் இருந்தால் அவன் ஒருவனா, இல்லை அவன் பல ரூபங்களில், பல வடிவங்களில், பல சக்தியாக இருக்கிறானா? இது பலவேறு கேள்விகள் இன்னும் விடை தெரியாமல் சென்று கொண்டுதான் இருக்கிறது. நவீன கால விஞ்ஞானத்தில் ஆய்வாளர்கள் அந்த கருத்துக்கு வந்திருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய மிகச்சிறந்த ஆய்வாளர்கள் உலகம் பிரபஞ்சத்தை இயக்குகிற ஒரு மாபெரும் ஆற்றல் சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை ஏறக்குறைய உறுதி செய்திருக்கிற நேரத்தில் இன்னும் மனித சமூகம் இந்த விவகாரங்களில் பலவேறு சந்தேகத்துக்களிடையே அவர்கள் பயணித்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஆழமான புரிதலுக்கான ஒரு விவகாரம். இந்த காணொலியை நீங்கள் அனைவரும் கேட்க வேண்டும். இது உங்களுக்கு ஒரு நீண்டகால பயனளிக்கும் இம்மார்டாலிட்டி, அழிவின்மைக்கான ஒரு சுபச்செய்தி என்பதை நாம் இப்போது எங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தோடு மௌலவி பி ஜெய்னுல் அபுதீன் அவர்களை சந்திக்க இருக்கிறேன். சார் வணக்கம். சொல்லலாம் சார், இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்ட இந்த கேள்வியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டேன், அதை கேள்வியாகவே வைத்து நீங்கள் முதல் கட்டமாக வைங்க. எல்லாருமே நம்புகிறாங்க, ஆண்டவன் இருக்காண்டா பார்த்துக்குவான், என் சொத்தை எடுத்துட்டியா கடவுள் பார்த்துக்குவான், எனக்கு அநியாயம் பண்ணிட்டு ஆண்டவன் பார்த்துக்குவான்டா, ஹிந்துக்கு சொல்கிறான், முஸ்லீமுக்கு சொல்கிறான், பிதா பார்த்துக்குவார், அல்லாஹ் பார்த்துக்குவான், இப்படி பல வழிகள் இருக்குது. ஆனால் எல்லாரும் ஓர் இறைவன் இருக்கிறான், ஒரே இறைவன் தான். அப்போ அவங்கள்ட்ட நம்ம கேட்குறோம், எத்தனை இறைவன் இருக்கான்? ஒரு இறைவன் தான் இருக்கான், 10 இறைவன் எப்படி இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. முஸ்லீம்களும் சொல்கிறார்கள், இந்துக்களும் சொல்கிறாங்க. சார், நான் உங்கள்கிட்ட இப்போ கேட்பது, இந்த கடவுள் நம்பிக்கை உண்மையிலேயே கடவுள் என்று ஒருத்தன் இருக்கிறானா? மகாசக்தி, சூப்பர் பவர், பராசக்தி இருக்கிறதா? இப்படி ஒரு கேள்விகளும் ஆய்வுகளும் சின்ஸ் த மேன் புட் ஆன் த வேர்ல்ட், அவன் கால்களை பதித்து பல லட்சக்கணக்கான ஆண்டுகளான பின்பும் தொடரத்தானே செய்கிறது. சார், உங்களுடைய பதிவு என்ன, பார்வை?
அதாவது இந்த கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்கிற ஒரு விஷயம் ஐம்புலன்களில் அடங்கக்கூடியது இல்லை. சரி, பார்த்துட்டா இருக்கிறாருன்றலாம்ல. கடவுளை பார்க்கல, அவருடைய பேச்சை நம்ம கேட்கல, அவரை தொட்டு பார்க்கல. 5 புலன்கள் கடவுள் கொடுத்துருக்காருல, கடவுள்னு நம்ம நிரூபித்து தான் பேசணுமா? சரி, 5 புலன் நமக்கு இருக்குதுல்ல. இந்த 5 புலன்களை கொண்டு விளங்குற ஒரு விஷயமாக இருந்தால் பெரிய கருத்து வேறுபாடு வராது. 5 புலன்களில் அடங்கக்கூடிய விஷயம் இல்லை. அப்போ 6வது அறிவாக இருக்கக்கூடிய பகுத்தறிவை கொண்டு சிந்தித்து தான் இதுக்கு விளக்கம் அறிய முடியும். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை லாஜிக் மூலமாக, அறிவார்ந்த ஒரு வாதங்களின் மூலமாகத்தான் இருக்கிறார் என்பதை நிறுவனம், இல்லை என்பதை நிறுவனம். அறிவார்ந்த விஷயம் இந்த இருக்குன்னு எடுத்து காட்ட முடியாது. அப்போ அறிவை கொண்டு சிந்தித்து பார்க்கையில் இந்த கடவுள் இல்லாமல் இந்த உலகம் இருக்க முடியாது என்பது தான் நம்முடைய அறிவு சிந்தனையுடைய முடிவு நமக்கு சொல்கிறது. ஏன்னு கேட்டால் இந்த பிரபஞ்சம் உண்டாயிருக்கு, நம்ம வாழ்கிற உலகம் இருக்கு இல்லையா, இந்த உலகம் எப்படி உண்டானது என்கிற ஒரு அறிவு முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு. அதில் தவறான சில கருதுகோள்களை சொல்லி கொண்டிருந்தார்கள். இந்த உலகம் எப்படி உண்டானுச்சு என்பதற்கு பலவிதமான கருத்துக்களை சொல்லி கொண்டிருந்தார்கள். இப்போ விஞ்ஞானிகள்லாம் ஏகமனதாக பலவித சோதனைகள் மூலமாக உறுதிப்படுத்துகிற விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த விரிந்திருக்கிற இந்த உலகம் சுருங்கி 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 சின்ன ஒரு அணுவில் தான் இருந்தது. இந்த உலக பிரம்மாண்டமான அந்த பிரபஞ்சம் ஒரு அணுவில் தான் இருந்தது. அந்த அணு திடீரென வெடித்து சிதறியதனுடைய வெளிப்பாடாகத்தான் அதனுடைய ஒரு சக்தி வெளிப்பட்டு இன்றைக்கி இவ்வளவு கோள்கள் இதெல்லாம் உண்டானது. இன்றைக்கி விரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது. அதனுடைய தாக்கம் இன்றைக்கும் பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே போகிறது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இதை எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. அப்போ இதில் யாருக்கு எந்த ஒரு விஞ்ஞானிக்கு மாற்றுக்கிறது கிடையாது. கடவுள் இல்லைன்னு சொல்கிற விஞ்ஞானியும் இருக்கிறாங்க, கடவுளை நம்புகிற விஞ்ஞானியும் இருக்கிறாங்க. 2 பேருமே இந்த விஷயத்தில் மாறுபாடு இல்லை. இந்த உலகம் ஒன்றுமில்லாமல் இருந்து ஒரு அணு வெடித்ததன் மூலமாக உண்டானது அப்படின்ட்டு அந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஒரு அணு வெடித்ததன் மூலமாக உண்டானது என்று சொன்னால் இயற்கையாகவே அது அப்படி உண்டானதா, அல்லது அதுக்கு அந்த இயற்கை மிஞ்சக்கூடிய காரியங்கள் நடந்திருக்குதான்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம அந்த பூமின்னு இருக்குது, இந்த பூமி எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், அந்த வெடித்து சிதறும்போது பல துகள்கள் ஒன்றா திரண்டு அது பூமி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திரண்டு அது செவ்வாய் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திரண்டு புதன் ஆகிக்கிடுச்சின்னு சொல்லி அந்த வெடித்த உடனே அதிலிருந்து வெளிப்பட்ட அந்த துகள்கள் புகை மண்டலமாக இருந்தவை ஆங்காங்கே திரண்டு என்ன செய்யுதுன்னு கேட்டால் அந்தந்த கோள்களாக உருவாகிவிட்டது. இப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு பதில். அதாவது சயின்டிஃபிக் நம்புறது, விஞ்ஞானி நம்புறது. விஞ்ஞானம் இப்படி தான் சொல்லுது. விஞ்ஞானம் இப்படி தான் சொல்லுது. அதாவது கொஞ்சம் பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கொள்கை. பெருவெடிப்பு கொள்கை இவர் நடத்துறாங்க. 45,000 கோடிக்கு பூமிக்கு கீழே 2 ஃபோர்ஸ் மோதும் போது அப்படி வெடிச்சது ஒவ்வொன்றும் கோள்களாக மாறி இப்படி விஞ்ஞானம் நம்புறது. சரி, இப்போ என்ன பிரச்சனை என்று கேட்டால், இப்போ விஞ்ஞானிகள் இந்த இடத்துல இதை சொல்லிவிட்டாலும் அவங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு அவங்களால தீர்வு கண்டுபிடிக்க முடியலை. என்ன குழப்பம் என்று கேட்டால், வெடித்து சிதறும் போது போய்கிட்டே தானே இருக்கணும், செட் ஆகாது. நின்று ஒரு திரண்டு ரிவர்ஸில் உருளுவதாக இருந்தால் அது எப்படி ஏற்படும்? சிதறினதாக இருந்தால் பூமி ஒன்றா திரண்டுச்சேங்கிறான். அந்த வெடித்த உடனே அந்த வேகத்தில் எல்லாம் சிதறி விரிந்து ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது சில துகள்கள் மாத்திரம் ஓடாமல் நின்று அப்படி திரண்டு ரிவர்ஸில் வரணும். சில இடங்களில் இப்படி போனது திரண்டு உருண்டையாகணும்ல. இப்போ மாவு மாதிரி செதறி கிடந்தது ஒன்றாக திரண்டு வர்றதுன்னா அப்போ ரிவர்ஸில் அது தான் அது ஒன்றா திரண்டிருக்க முடியும். அது எப்படி வந்துச்சு? இதான் நம்ம கருதுகோள். இதைத்தான் நம்ம சொன்னாலும் கூட போய்கிட்டே தான் இருக்கணுமே தவிர இந்த பூமி செவ்வாய் சுக்கிரன் எதுவும் உண்டாயிருக்க முடியாது. ஒரு கிரகங்களாக அது செட் ஆகிருக்க முடியாது. போய்கிட்டே துகள்களாக புகைகளாக போய்கிட்டே இருக்கணுமே தவிர போனதை பிடிச்சி இழுத்து நிப்பாட்டி அதை ஒன்றோடு ஒன்று இணைத்து பிடித்து வைத்து இதான் பூமின்னு காட்டுற ஒரு வேலை நடந்துச்சு. இது எப்படி நடந்துச்சு என்பதில் உங்களுக்கு விஞ்ஞானிகளுக்கு குழப்பம் வருது. ஒரு சின்ன விளக்கம். 2 ஃபோர்ஸ் இப்படி மோதுது, அதனுடைய பெருவெடிப்பு கொள்கை பார்ட்ஸாக சிறு சிறு துகள்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆமாம்,
ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போறது 10 நிமிஷத்துக்கு பின்னாடி உள்ளது ஒன்றா சேராதுல்ல. அது ஒரே மூலக்கூறு தான். ஆமாம். ஒரே மூலக்கூறில் இருக்கக்கூடிய ஒரே சப்ஸ்டன்ஸ் தான். அந்த சப்ஸ்டன்ஸ் முன்னாடி ஒரு 10 மைல் போயிடும், அடுத்த 10 மைல் போகும். இப்போ நீங்க கேட்குற கேள்வி, முன்னாடி போற பெருவெளிப்பு அப்படி போய்கிட்டே தானே இருக்கும். எப்படி எல்லாம் வந்து ரிவர்ஸாக வந்து ஒன்றா சேர்ந்துச்சு சரிதானே? ஆமாம், மக்களுக்கு விளங்குறதுக்கு தான். ஆமாம் ஆமாம். ஒன்றா அப்படிங்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது கடவுளின் துகள்னு அப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. சோ கால்டு காட் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் துகள்கள். கடவுளின் துகள்னு சொல்லி ஒன்று வச்சு வேறு ஒரு சக்தி அந்த இடத்துல அந்த நிப்பாட்டி அதை ஒன்று சேர்த்துட்டு அது விலகி விட்டதுங்கிறாங்க. அதான் கடவுளின் துகள்ங்கிறத கண்டுபிடிக்க இயலாது. இதுக்கு கடவுள்ன்ற ஒரு அம்சத்தினால் மட்டும்தான் இது நடந்திருக்க முடியுங்கிறத அதுக்கு அந்த விஞ்ஞானிகள் இப்போ சொல்கிறான். இப்போ அறிவுள்ள ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம அறிவு பிரகாரம் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியது அது ஓட்டத்தை நிறுத்தி ஒவ்வொரு இடத்துல நிப்பாட்டப்படுது. செவ்வாயுடைய அந்த கோள் வந்து அது ஒரு இடத்துல நின்று செவ்வாய் ஆகுது. புதன்கிற அந்த கோள் சொல்கிறோம்ல, அது ஓடிக்கிட்டே இருந்தது திரண்டு புதன் ஆகுறது. இப்படி ஒவ்வொரு கோள்களும் அங்கங்கே திரண்டு வருதுன்னு சொன்னால் அப்போ வர முடியாது. நீங்கள் சொல்ல அந்த பெருவெடிப்பின் பிரகாரம் இந்த மாதிரி திரளவே முடியாது, போய்கிட்டே தான் இருக்கணும், மூவ் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கும் போய்கிட்டே தான் இருக்குன்னு வேறு சொல்கிறீங்க. இதை தாண்டி உள்ள மற்ற பகுதிகள்லாம் இன்னும் விரிவடைந்து கொண்டே இருக்குன்னு, பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்குங்கிறது தான் இன்றைக்கும் சொல்கிறாங்க. இன்னும் நிப்பாட்டில் அந்த அன்றைக்கி வெடித்ததனுடைய வேகம் வந்து பிரபஞ்சத்தில் அளவு இருக்குன்னு வைங்களேன், இவ்வளோ இருக்குன்னா இவ்வளோ போய்கிட்டே இருக்குது, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் ஆகிட்டு இருக்குது. அப்படி ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் இது ஆகாமல் நிறுத்தினது யார்? எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குங்கிறது தான் விஞ்ஞான நம்பிக்கை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் என்ன நம்மளை தானே சொல்கிறேன். குரானில் அப்படி இருக்குது. குரான்லேயே வந்து வானத்தை வந்து நம்ம விரிவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம்னு ஒரு வசனம் இருக்குது. என்ன ஒயினால் மூசிவோன், நம்ம வந்து நம்முடைய கையால் இந்த உலகத்தை படைத்து அதை விரிவாக்கி கொண்டே இருக்கிறோம்னு ஒரு வசனம் இருக்குது. அது விரிவடையும் பிரபஞ்சம்ங்கிறதுல நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. நம்முடைய கேள்வி என்னன்னு கேட்டால், இந்த பெருவெடிப்பில் தான் உண்டானுச்சு என்கிற விஷயத்தை நம்ம ஒத்துக்கொள்கிறோம். ஆனாலும் அதுக்கு மேலே கடவுளுடைய கை ஒன்று அங்கே இருக்குது. உங்கள் அறிவுனால் தீர்வு சொல்ல முடியாத வகையில் அந்த ஓட்டத்தை பிடிச்சி நிப்பாட்டி கொண்டு வந்து சேர்த்து இங்கே ஒரு உருண்டை, அங்கே ஒரு உருண்டை, அங்கே ஒரு உருண்டை, அங்கே ஒரு உருண்டைன்னு சொல்லி சேர்த்து வைப்பதற்கு ஒரு கடவுள் ஆற்றல்னு அங்கனுக்குள்ளே ஒன்று இல்லைன்னு சொன்னால் உங்கள் சயின்ஸில் விளக்கம் சொல்ல முடியாது. அது கடவுள் எடுக்காமல் ஒரு மாபெரும் சக்தின்னு எடுத்துக்கலாமா? சக்தி தான் கடவுளுங்கிறது அப்படி தானே. ஆனால் சக்தின்னு சொன்னால் அது வந்து ஒரு அறிவற்ற ஒன்றுக்கும் சக்தியும்பாங்க, அப்படி நினச்சிடக்கூடாது. அது வந்து இதெல்லாம் ஒரு சூப்பர் பவராகவும் அறிவாகவும் நம்மளை விட ஒரு ஜீனியஸாக இருக்கிற ஒருத்தன் செஞ்சான்னு விளங்கணுமே தவிர சக்தினா ஒரு மின்சாரமாக நினைக்கக்கூடாது. மின்சாரம் சக்தி தான், அதுக்கு அறிவு கிடையாது. நம்ம சிந்திக்கிற ஆற்றல் உள்ளவனால தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஆற்றலும் இருக்குன்னு அவன் நினச்சதை செய்யக்கூடிய ஒரு அறிவும் இருக்கணும். அப்போ ஒரு ஜீனியஸ்ன்னு சொல்லணும். இப்போ சக்தின்னு சொல்கிறத விட ஒரு ஜீனியஸ் இதை வந்து டிசைட் பண்ணுறான், வெடிக்க செஞ்சு அதை அங்கங்கே ஒன்றா. இப்போ வெடிக்க செஞ்சது ஒருத்தர் இருக்கிறான். இப்போ அந்த அணுவையே வெடிக்க வைத்த ஒருத்தர் இருக்கிறான். அந்த அணுவிலிருந்து அவன் அதை உண்டாக்கியிருக்கிறான். அவன் உண்டாக்குனால தான் இந்த விஷயங்கள் திரளுது. ஒன்று திரண்டதுக்கு பிறகு ஒவ்வொரு கோளுடைய அம்சங்கள்லையும் அதனுடைய இயக்கங்கள்லையும் வேறுபாடு இருக்கிறது. ஒரே இதில் வந்துச்சுன்னா ஒரே மாதிரி தானே இருக்குன்னு. பூமியுடைய மூலக்கூறுகள், புதனுடைய மூலக்கூறுகள், சூரியனுடைய மூலக்கூறுகள் எல்லாம் வெவ்வேறையாக இருக்குது. சில கிரகங்கள்ல மனிதன் போய் வாழ முடியுங்கிறான், சில கிரகம் வாழ முடியாது, போக முடியும். சந்திரன்ல இறங்க முடியும், மற்ற கிரகங்கள் கிட்டே போக முடியாதுன்னு இருக்கான். அப்ப அதுல இருந்து வெடிச்சிருந்தா ஒவ்வொன்றும் டிஃபரெண்டா இருக்கு, ஒன்று மாதிரி இருக்கணும், ஒன்று மாதிரி இருக்கணும்ல. அப்போ அதனுடைய தன்மையை பார்த்தோம்னு சொன்னால் அதனுடைய இப்போ சோதனை பண்ணி பார்க்கும்போது உள்ளடக்கத்தில் வந்து ஒரு கோளுக்கும் மறுகோளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது அதனுடைய இயக்கங்கள் இருக்குது இல்லையா, மூமெண்ட்ஸ், அது சுற்றுறது போகிறது எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இப்போ சந்திரன் இருக்குன்னு வைங்களேன், அது வந்து சூரியனை நேராக சுற்ற மாட்டாங்க, பூமியை தான் சுற்றுது. பூமி சந்திரன் சேர்ந்து சூரியனை சுற்றுது. ஆனால் பூமிக்கு அதை துணைக்கோள்ன்றதுக்கு பேர் வச்சுருக்கான். அப்போ வந்து இதே மாதிரி இன்னும் லட்சக்கணக்கான சூரியன்கள் இருக்குது. நம்ம இருக்கிற சூரிய குடும்பம் இந்த ஒரு சூரியனை தான் நம்ம பார்க்குறோம். இந்த சூரியனை சுற்றி உள்ள கோள்களை ஒரு சூரிய குடும்பம்ங்கிறோம். இந்த ஒரு சூரியன் மட்டும் இல்லை, இதே மாதிரி அங்கங்கே ஒரு சூரியனாக ஒன்று உருவாகிறது. சூரியன்கிறது ஸ்டார், நட்சத்திரத்தில் வகையை சேர்ந்து நெருப்பு கோள்கள் இருக்குது. அதை சுற்றி இந்த மாதிரி மண் போல், பூமிங்கிறது மண் மாதிரி தானே இருக்குது, இந்த மண் போல் உருண்டு கொண்டு அந்த நெருப்பு போல் உள்ளதை சுற்றிக்கிட்டு வருது. அப்போ பல இடங்களில் நெருப்பு கோள்கள் உண்டாகுது. வெடித்ததனுடைய விளைவாக
சூரியன்கிறது ஒரு நெருப்புக்கோள், நெருப்புக்கோளம் உண்டான மாதிரி இந்த ஒரு நெருப்புக்கோள் மட்டும் இல்லை, இப்படி ஆங்காங்கே ஒவ்வொரு கேலக்சியில் ஏராளமான கேலக்சி இருக்குங்கிறான். அதாவது என்ன சொல்றது, பால்வெளி மண்டலம். கேலக்சி. ஆமாம் ஆமாம், பால்வெளி மண்டலம் ஏராளமான இருக்கு, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்குது. அங்கங்கே சூரியன் இருக்கிறது. அங்கே உள்ள சூரியனை இதே மாதிரி கோள்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதாவது பூமிக்கு இந்த சூரியன் ஒளி தருவதை போன்று ஒவ்வொரு கேலக்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோள்களுக்குமான தனித்தனி சூரியன்கள் அந்தந்த கோள்களுக்கு வெளிச்சம் தருகிறது. அப்படித்தானே? அப்படிதான். அப்படின்னா இது எப்படி ஒன்று வெடிச்சு இப்படி உண்டாயிருக்கும்? ஒருத்தனை நம்ம அறிவுக்கு மிஞ்சின ஒரு சூப்பர் பவர் இருந்து இதை டிசைட் பண்ணலைன்னு சொன்னால் இது எப்படி உண்டாயிருக்க முடியும்? நீங்களே சொல்கிறீங்க ஒரு அணு தான் வெடிச்சிச்சுங்கிறீங்க. ஒரு அணுடைய மூலக்கூறு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுதான் விரிவடைஞ்சிட்டே போகும். அதில் விரிவடைந்த பொருள்களை பார்த்தீங்கன்னா வகை வகையாக இருக்கிறது. எக்ஸிஸ்டன்ட் தியரியே பெருவெடிப்பு கொள்கை ஒரே ஒரு மூலம் தான் வெடித்து பலதாக உருவாகுதுங்கிறீங்க. அப்படிதான். அப்போ அந்த மூலம் ஒன்று போல தான் இருக்கணும். ஒரு மூலம் தான் இருக்கணும். நீங்கள் சொல்கிறது வித்தியாசமான தன்மைகள் கொண்ட பல கோள்கள் அதனுடைய இயக்கங்களில் வித்தியாசம், வேகத்தில் வித்தியாசம். சூரியனை சுற்றுற வேகத்தை எடுத்துக்கிட்டால் கூட பூமி, செவ்வாய், சுக்கிரன்லாம் ஒரு வேகத்திலே சுற்றுது. சூரியனை மையமாக வச்சு பூமியும் சுற்றுது, செவ்வாயும் சுற்றுது, புதனும் சுற்றுது, எல்லாம் சுற்றுது. நமக்கு தான் 365 நாள் ஆகுது சுற்றுறதுக்கு. சில கோள்களுக்கு வந்து அதை விட அதிகமான காலத்தை எடுக்குது, சில கோள்கள் அதை விட குறைவான காலத்தை எடுக்கிறது. அப்போ ஒரு சீராக இல்லையே, ஒன்றுக்கு தனித்தனி ப்ரோக்ராம்னு அமைக்கப்படுது. ஒரு இதுலேருந்து வெடித்தா ஒரே மாதிரி தானே அதை சூரியனை சுற்றுற மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கணும். அது ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் பார்க்கையில் வந்து இது நம்ம அந்த வெடித்ததுனால் உண்டானுச்சுங்கிறாங்கல்ல, அந்த தியரிக்கு மேலே இன்னும் ஒரு ஜீனியஸுடைய கை அங்கே இருக்குது. இந்த தியரி ஒரு பக்கம் வச்சுக்கிறோங்க, அதில் நின்றீங்கன்னா உங்களுக்கு இந்த பூமி உண்டான உங்களுக்கு காரணம் சொல்ல முடியாது. அதிலே அதே சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த சூரியன் எப்படி உண்டானுச்சு, சந்திரன் எப்படி உண்டானுச்சு, செவ்வாய், சுக்கிரனுக்கெல்லாம் உங்களுக்கு விஞ்ஞான ரீதியாக காரணம் சொல்ல முடியாது. அந்த காரணம் சொல்ல முடியாமல் தான் என்ன செய்கிறாங்கன்னா கடவுள் துகள்னு சொல்லி அது தெரியலைங்கிறாங்க. தெரியலைன்னு சொன்னால் நல்லா இருக்காதுங்கிறதுனால அது கடவுள் துகள்னு ஒன்று இருந்து அதை திரட்டுது, காட் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு இது புரிய புரியல புரிய முடியலன்றதான் அங்கே தான் நம்ம அந்த ஏதாவது ஒரு பேரை சொல்லி வைப்போம்னு அதான் அர்த்தம். அது சரிதானே? இது ஒன்றும் மட்டுப்படலை, எங்கேயோ போயிட்டு இருக்கு. சரிப்பா, எல்லாரும் சொல்றாங்க இது கடவுள் துகள்னு சொல்லி வச்சிரும். அப்படிதான். சரி. அப்போ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அதில் என்ன செய்கிறாங்கன்னா இதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டிய பூமிக்கு அடியில் இதே மாதிரி ஒன்று வெடிக்க செஞ்சதுக்கு பிறகு அது மாதிரி போயிட்டு ரிவர்ஸ் ஆகி வருதா, ஒன்றை திரளுதான்னு பார்க்குறாங்க. அப்போ திரளுதான்னு பார்த்து அப்படி திரளவும் செய்யுது. அப்போ அங்கே ஒரு அணு உண்டாயிட்டு மறையுது, கடவுள் துகள் இருக்குதுன்னு வேற நிரூபித்து வேற இருக்கிறாங்க. அதுதான் இப்போ சுவிட்சர்லாந்தில் 45,000 கோடிக்கு அதுதான் கீழே வெடிச்சாங்க. நீங்கள் சொன்னால் அதுதான் அதான் அந்த சோதனை தான். அதுதான் பார்த்தானோ இப்படித்தான் இந்த அண்ட சராசரம் பூமி பிரபஞ்சம் உருவாகி இருக்கும் என்பதை நிரூபிக்க வருவதற்கு 45,000 கோடியை சர்வதேச முதலீட்டில் அண்டர் கிரவுண்டில் அடித்து நொறுக்கி தரலாம். அப்படி இருக்குது. அப்போ ஒவ்வொன்றுடைய ஈர்ப்பு சக்தி வித்தியாசம் இருக்குது. நான் சந்திரனில் இருந்தால் என்னுடைய இடம் வேறு. அதுக்கு என்ன சொல்கிறது சயின்ஸில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால அந்த ஈர்ப்பு சக்தி பூமியில் இருந்தால் உங்களுக்கு இடம் வேறு. நீங்களே சந்திரனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இடம் வேறு, மிதப்பீங்க. நீங்கள் ஒவ்வொரு கோள்களுக்கு போகும்போது உங்களுடைய எடை அந்த இருக்கிற சக்தி அது பிடிச்சி இழுக்கக்கூடிய சக்தியில் கூட வித்தியாசம் ஏன் வருது? தனித்துவமாக தானே இருக்குது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக படைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வெடித்து கண்ணா பின்னாண்டு உருவாகி இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் இதை சொல்ல முடியும். நான் ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து தரையில் வேகமாக அடிக்கிறேன், அது செதறுது. அது என்ன ஒரு சிஸ்டத்துலையாவது ஒழுங்கில் செதறுமா? ஒழுங்கற்ற முறையில் இருக்கேன். எந்த ஒரு அதுக்கு அவற்றை ஒன்றோடு பிணைப்பாவது இருக்குமா? அதுக்கு மத்தியில் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு ஏதாவது ஒன்றுமே இருக்காது. அப்போ அந்த மாதிரி தான் வெடிச்சின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று பிணைப்பு இருக்குது. சூரியனுங்கிறது அது தனியாக கிடந்தாலும் பூமி தனியாக கிடந்தாலும் அது இழுத்து பிடிச்சிக்கிட்டு தான் சுற்றுது. அதுக்கும் இணைப்பு இருந்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு அது போக எல்லாம் துல்லியமான சிஸ்டமேட்டிக்கான ஒரு காலக்கெடுவில் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஒன்றை விட ஒன்று மாறவே இல்லை. ஒரு 24 மணி நேரம் ஒரு நாள் நீங்கள் கணக்கு எடுத்துருக்கு விளங்குற மாதிரினா 6:13க்கு சூரியன் உதிக்குது. கரெக்டாக பல 100,000 லட்சம் வருஷமாக உதிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அது ஒரு நிமிஷம் முன்ன பின்ன போகும், அதுவும் கணிச்சுக்கிறோம். சூரியன் மறைகிறது, இது எல்லாமே சிஸ்டமாக தான் இருக்குது. மழை வரக்கூடிய காலங்கள், கடுமையான வெயில், ஏப்ரல் மேல வரக்கூடியது, சூறாவளி, எல்லாமே ஒரே குறிப்பிட்ட ட்ரவுட்டு
அது மாதிரி ரொம்ப ஒரு பனித்துகள்கள் எல்லாமே நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு 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 செட்டப்பாக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வே நடத்தி கொண்டு நடந்துட்டு அதனால விஞ்ஞானி கண்டுபிடிச்சு என்ன சொல்கிறான்னு கேட்டால் 70 வருஷத்துக்கு பிறகு இந்த நட்சத்திரம் இங்கே தெரியுங்கிறான். அவன் எப்படி சொல்ல முடியுது? எப்படி தெரியும்? ஒரு நட்சத்திரம் ஹாலி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் வந்து 70 ஆண்டு ஒருக்கா வரும், நீங்கள் பார்க்கலான்னு சொல்கிறான். 70 ஆண்டுக்கு ஒருக்கா தான் இந்த பூமி கிட்ட அது வருதுங்கிறத எப்படி அவனுக்கு சொல்ல முடிஞ்சுச்சு? அதுக்கு திட்டமிட்ட ஒரு ஓட்டம் இருக்குது. அது கணிப்பு இருந்தானே சொல்ல முடியும். கணிப்பு இருக்கு. 70 ஆண்டில் இந்த இடத்துல வரும்னு அவன் சொல்கிறான். கிரகணம் வர்றது முன்னாடியே அவன் சொல்கிறான். அப்போ அந்த அதனுடைய ஓட்டத்துடைய வேகத்தை அந்த கணக்கு இருந்தால் தான் அந்த கிரகணத்தை சொல்ல முடியும். இப்போ அண்ணா நகர்லேருந்து நான் 40 கிலோமீட்டரில் புறப்படும் போது நீ 35 நிமிஷத்தில் மண்ணடியில் பி ஜெயின்ல அப்படின்னுடைய அரங்குக்கு போகணும் காட்டுதே மேப்பு. மேப் காட்டுதான் இல்லையா? அப்போ அந்த வேகத்தை கணக்கிட்டு தான் சொல்லுது. கணக்கிட்டு தானே இருக்குது. அப்போ எல்லாத்தையும் துல்லியமாக கணக்கிடுறாங்க. இப்போ இந்த கன்னியாகுமரியில் இந்த காந்தியுடைய அஸ்தி வச்சுருக்காங்க, அந்த சாம்பல். அதில் வந்து என்ன செய்யும்னா அந்த அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள் கரெக்டாக வெயில் அடிக்கும். கரெக்டாக வெயில் நேரடியாக அதில் படும். வேறு நல்ல படமாட்டேங்குது. அப்போ சூரியன் அதுக்கு எந்த நேரத்தில் அந்த இடத்துல இருக்கும்னு பார்த்து அந்த அக்டோபர் 2க்கு இந்த இடத்துல தான் சூரியன் இருக்குங்கிறத முதல்ல கணித்து அதை தயாரிக்கிறான். வருஷம் அது நடக்குது. நடக்குமா? வருஷம் அதை போய் பார்க்குறாங்க. அப்போ எல்லாத்தையுமே கணிக்க முடியுதுங்கிறது துல்லிய திட்டமிட்ட ஒரு இயக்கம் அனைத்துக்கும் இருக்கிறது. அப்போ 2026 1ஆம் தேதிக்கு சூரியன் எத்தனை மணிக்கு மறையும்னு இப்போ சொல்ல முடியும். நம்ம 2000 இருந்துக்கிட்டு 3000 வந்து சென்னையில் சூரியன் எத்தனை மணிக்கு உதிக்கும், எத்தனை மணிக்கு மறையும், எந்த தேதியில், அதை வந்து நமக்கு சொல்ல முடியுதா இல்லையா? அப்போ எல்லாமே வந்து திட்டமிட்டு நமக்கு செய்ய முடிவதில் இருந்த காரணம் என்னென்னு கேட்டால் அது மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு, சீராக அது இயங்குகிறது. இந்த சீரான இயக்கம் எல்லாம் கண்ணா பின்னாண்டு வெடித்து வருமா? ஒரு விஷயத்தை போட்டு தூக்கி எறிஞ்சு வெடித்தா கண்ணா பின்னாண்டு வெடித்த மாதிரி நீங்கள் காட்டினீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் சொல்கிற தத்துவத்தை ஏற்றுக்கலாம். ஆனால் அந்த தத்துவத்தை நாங்கள் மறுக்கலை, வெடித்ததை ஒத்துக்கிறோம். வெடித்ததுக்கு பிறகு கடவுளுக்கு அங்கே வேலை இருக்குது. வெடிக்க வைத்ததுக்கு பிறகு அப்படியே இஷ்டத்துக்கு கண்ணா பின்னாண்டு போக விடாமல் அவரை ஒழுங்குபடுத்தி ஒவ்வொன்றுக்கும் சில வேலைகளை கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆற்றலை கொடுத்து தனித்தனி இயக்கங்களை கொடுத்து ஒன்றோடு ஒன்று தொடர்பையும் ஏற்படுத்தி, எல்லா கோளுகளும் தொடர்பு இருக்கா இல்லையா? ஈர்ப்புங்கிற வகையில் தொடர்பு இருந்துக்கிட்டு இழுக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றால் ஒன்று இழுக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் ஏற்படுத்துகிற ஒரு சூப்பர் பவராக இருக்கக்கூடிய ஒரு ஜீனியஸாக, சூப்பர் பவர்னு சொன்னால் கூட அறிவற்றதாக போயிடும்ல, ஒரு ஜீனியஸ் இருந்ததை இயக்குறான் என்று இப்படி சிந்திப்பது தான் அறிவியல். அதாவது ஒரு அறிவார்ந்த, அதாவது சக்தின்னு சொல்ல முடியாது. ஆமாம், ஒரு அறிவார்ந்த என்ன சொல்லலாம், அதுக்கு சொல்லுங்க, எனக்கு அது வார்த்தை வர மாட்டேங்குது. ஒரு அறிவார்ந்த படைப்பாளன் படைப்பாளன் அப்படிதான் சொல்லணும். ஆமாம், ஆற்றல் மிக்க படைப்பாளன். ஆற்றல் மிக்க அறிவார்ந்த படைப்பாளன் ஒருத்தன் இல்லாமல் இது நடக்க முடியாது. ஒரு திட்டமிடுதலிலும் வல்லவனா இருக்கும். அதேதான். அப்போ இந்த முதல் விஷயம் வந்து நீ எங்கேருந்து இந்த உலகம் உண்டாச்சுன்னு சொல்றியோ அதுலேயே கடவுள் இருக்கிறார் என்பது நமக்கு என்னவாகுது, நிரூபணமாகுது. இப்போ அறிவுக்கு அப்படி தானே விளங்க முடியும். அறிவு வந்து பார்த்தா தான் நம்புறேங்கிறது அறிவு கிடையாது. பார்க்காம எத்தனை விஷயங்கள் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சத்தம் கேட்குது, பஸ்ஸு போகுதுன்னு இங்கே உட்காந்துட்டு சொல்கிறோம். நம்ம கண்ணால் பஸ்ஸை பார்க்க மாட்டோம். இது வந்து பஸ்ஸு தான் போகுதுன்னு இங்கே உட்காந்து நம்ம சொல்கிறோம். காதால் கேட்டு கண்ணால் பார்க்காமலே சொல்ல முடியுதுல. ஒரு தொடு உணர்தல் கைப்பட்ட ஒரு கை ஒரு மனுஷன் தொடுறான்னு. அப்போ சிந்தித்து விளங்குதல் என்பது தான் மனிதன் வந்து அவனை தனித்து காட்டக்கூடிய ஒரு ஆற்றலாக இருக்குது. அப்போ சிந்தித்து பார்த்தாங்கன்னு சொன்னால் கடவுள் இருக்கிறாங்கிற கருத்து தான் வருவாங்க. ஆனால் அதில் என்ன குழப்பம் வருதுன்னு கேட்டால், கடவுள் இருக்கிறான் என்ற நம்பிக்கையில் வந்து இஸ்லாமை தவிர எல்லாரும் வந்து முழு நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு கடவுள்னு சொல்லிக்கிறீங்க, அப்புறம் நீங்களாம் ஒன்றை செஞ்சு வச்சுட்டு கடவுளுங்கிறீங்க. அந்த கடவுள் ஒன்றுங்கிறதுல வந்து ஆழமான நம்பிக்கை இல்லாமல் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், நம்மளாம் ஒரு பொம்மை மாதிரி ஒன்று செஞ்சுக்கிறோம், இது கடவுளுங்கிறோம். நம்ம தான் செஞ்சோம், அது பேசலைன்னு நமக்கு தெரியும், அது கேட்காதுன்னு தெரியும், அது நமக்கு ஒன்றும் செய்யாதுன்னு தெரியும், அதை களவாண்டு கூட போயிடுவாங்கன்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு அதை கடவுள்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு கடவுள்னு ஒரு கட்டத்தில் சொல்கிறோம், இன்னொரு கட்டத்தில் வந்து இதெல்லாம் கடவுள், இது கடவுள், மரம் கடவுள், மண் கடவுள், சூரியன் கடவுள், சந்திரன் கடவுள்னு சொல்லி ஒவ்வொரு பொருள்களையும் கடவுளுங்கிறோம். அதுக்கு அறிவு கிடையாது, அதுக்கு இயக்கம் கிடையாது. சிலதுக்கு இயக்கம் இருக்கும், அறிவு இருக்காது. சூரியனுக்கெல்லாம் இயக்கம் இருக்குது, அதுக்கு அறிவு கிடையாது. அப்போ அறிவும் இயக்கமற்ற வகையெல்லாம் கடவுள்னு இவங்க ஆக்குறாங்கல்ல. இது ஆக்குனதுனால தான் கொஞ்சம் சிந்திக்கிறவனுக்கு வந்து கடவுள் இல்லைன்னு மறுக்கிற நிலைக்கு தள்ளப்படுறான். அவனை வந்து இந்த சிந்திக்கிறவனாக வைத்து அந்த கடவுளை நீங்கள் அறிமுகப்படுத்தி இருந்தீங்கன்னா அவன் கடவுளை கேட்க மாட்டான். ஏன்டா நீனா செஞ்சிட்டுண்டா கடவுளுங்கிற, ஏன்டா கல்லுக்கு போய் பாலை ஊற்றுற அவனை கேட்குறாங்கல்ல. இந்த கடவுள் மறுப்பாளர்கள்ங்கிறவங்க எந்த கடவுளை அதிகமாக மறுப்பாங்கன்னு கேட்டால்,
இவர்கள் எதை கடவுள்னு இப்போ காட்டுறாங்களோ அதுதான் மறுக்கிறாங்க. இவங்க எதை கடவுள்னு இவங்க காட்டுறாங்க, சிலையை காட்டுறாங்க அல்லது வேறு சில விஷயங்களை காட்டுறாங்க. அப்போ இதை பார்க்கும்போது ஒருத்தர் என்ன தோணுதுன்னா, என்னடா இது கடவுளுங்கிற அதை களவான்ட்டு போயிடுறாங்க, அது காவலுக்கு ஆள் போட வேண்டியிருக்கு, கீழே வந்து உடஞ்சி போயிடுது, அதுக்கு எதுக்கு அதை போய் என் கடவுள்னு சொல்கிறேன்ட்டு என்ன செய்கிறான்னா, அப்போ கடவுளை வந்து இவன் தப்பாக விளங்குறான்ல, அதுதான் கடவுள்னு அவன் நினச்சிக்கிட்டு பகுத்தறிவாளர் என்ன செய்கிறான்டா அந்த கடவுளை இல்லைங்கிறான். அதனால அவனுக்கு கடவுள் ஒட்டுமொத்தமாக கடவுள் மீது நம்பிக்கைலாம் போச்சு, வெறுப்பாயிடும். ஒழுங்காக சொல்லியிருந்தா சிந்திச்சிருப்பான். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, நாம இந்த மாதிரி சிலை வழிபாட்டாளர்களை பல கடவுள், நீங்க சொல்றது ஏக கடவுள். ஆமா, அவர் ஒரு சிறந்த படைப்பாளன், ஆற்றல் மிக்க படைப்பாளன், அறிவான படைப்பாளன், இட்டுன்னு சொல்ல முடியாது. எல்லாவற்றுக்கும் மேல அழகான சிந்தனையும் எல்லாவித சூழ்ச்சியும் எல்லாவித ஒழுங்குமுறையும் கொண்டு அற்புதமாக சிந்திக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட மாபெரும் ஆற்றல் மிக்க படைப்பாளன். அப்படித்தானே? கொஞ்சம் தமிழ்ல விளக்கம். இப்போ நாம இந்த பல கடவுள்களை வணங்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கிறோம், எல்லாருமே வணங்குறாங்க. அவங்க சொல்றாங்க, we believe a single God, நாங்க ஒரு இறைவனை தான் நம்புறோம். ஆனால் எங்கள் மனசுக்கு இந்த மாதிரி பல அடையாளங்களை வைத்துக் கொள்றோம். ஒரு குரங்கு மாதிரி ஒரு கடவுள் வைத்துக் கொள்றோம், ஒரு பாம்பு மாதிரி ஒன்று வைக்கிறோம், ஒரு சிலைகளாக வைக்கிறோம், சிற்பமாக வைத்துக் கொள்கிறோம். ஆனால் எங்களுடைய நோக்கமே கடவுளை தான் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல? இது என்ன பதில்னு கேட்டால், அவங்க தங்க நிலையிலேருந்து அதை சிந்திச்சு பார்த்தாங்கன்னா இது சொல்ல மாட்டாங்க. சரி, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு வடிவம் இருக்குல்ல, உங்கள் பேரை போட்டு ஒரு குரங்கு மாதிரி வரைஞ்சா எப்படி உங்களுக்கு கோவம் வரும். அப்போ இறைவனுக்கு வராதா? நீங்கள் இறைவன் அவ்வளோ பெரிய ஜீனியஸை போய் இப்படி குரங்கு மாதிரி போட்டு இவன் தான் இறைவன்னா நீங்கள் நீங்கள் ஏதோ ஒரு தத்துவமாக சொல்கிறீங்க. அந்த இறைவன் பார்வையில் என்னவா இருக்கும்? குரங்கு தான். இல்லை, கோவம் வரும்ல, என்னடா நான் என்னவா இருக்கேன், நீ என்னடா இதை போய் கடவுளுங்கிற. எனக்கு இந்த நம்ம ஃபோட்டோ வந்து ஆதார் கார்டில் இருக்கிற ஃபோட்டோ பார்த்து எனக்கு கோவம் வருது, நான் இப்படியா இருக்கிறேன், இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு. ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் ஃபோட்டோ போடுவாங்கல்ல, அதுலலாம் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து நல்லா இருக்காது, குவாலிட்டி கம்மியான கேமராவில் எடுக்கிறாங்க. அந்த கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோவை பார்த்தாலே நமக்கு கோவம் வருது, நம்மளை இப்படி ஆக்கிவிட்டானே, நல்லா கெடுத்துவிட்டானேன்னு சொல்லி நம்ம கோவப்படுது. அப்படி இருக்கும்போது படைத்த இறைவன் சொல்கிறீங்க, அவனுக்கு ஒரு வடிவம் கொடுப்பதாக இருந்தால் முதல்ல நீங்கள் அவனை பார்த்துருக்கணும். என் வடிவத்தை ஒருத்தன் கொடுப்பதாக இருந்தால் என்னை பார்த்தா தான் வரைய முடியும். யாரும் பார்க்கலை, எந்த மதமும் கடவுளை வந்து யாரும் பார்த்ததா சொல்லவே இல்லை. யாருமே சொல்ல. இப்போ கடவுளை பார்க்கல, அவனுடைய வல்லமையை வச்சு தான் உணர்றமே தவிர எப்படி இருக்கான்னு யாருக்கும் தெரியாத ஒன்றுக்கு நீங்கள் வடிவம் கொடுக்கறது அது ஒரு அறிவீனமாவது ஒன்று. ரெண்டாவது, அப்படி கொடுக்குற வடிவத்தை விட பல மடங்கு மேம்பட்டவனாக அவன் இருக்கும் பொழுது அவனுக்கு கோபம் வருது. படைத்தவனுக்கு என்ன செய்யும், அவனுக்கு ஒரு கடவுளாக இருக்கிறான், அவனுக்கு 2 பல்ல போட்டு குறை பல்ல போட்டு வயிற்று தள்ளிகிட்டு இருக்கிற மாதிரி போட்டால் என்ன, நான் யார், இது என்னடா இதை போய் என்னை வந்து இந்த மாதிரி ஆக்கிவிட்டேன்னு கேட்க மாட்டானா கடவுள்? அப்போ கடவுளை வந்து நீங்கள் வந்து இந்த காரணத்தை சொல்லி கொண்டு நீங்கள் உருவத்தை கொடுத்தாலும் அது கடவுள் பார்வையில் பார்த்தால் கோபம் வருமா வராதா? இப்போ கடவுள் உலகம் முழுவதும் கடவுள் நம்பிக்கையாளர்கள் இருக்கிறார்கள். 700 கோடி மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி சீனாவிலும் இந்தியாவிலும் உலகம் முழுவதும் பௌத்தர்கள் எல்லாருமே நம்புறாங்க. ஆனா எல்லோருக்கும் ஒரு தனி, இப்போ ஸ்ரீலங்காவில் பௌத்தர்கள் புத்தர் சிலையை பெருசா வச்சிருக்காங்க. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான சிலைகள், உங்களுக்கு தெரியாது இல்லை. கிறிஸ்தவர்கள் அவர்களும் மாதா வணங்குறாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட வணங்குறாங்க. இஸ்லாமியர்களிலும் கடவுளின் தன்மை, இது கடவுள் அல்ல, ஆனால் கடவுள் தன்மை கடவுளிடத்திலே கேட்பார்கள் நல்லவர்கள் என்ற ஒரு நீண்ட சமாதிகளையும் வணங்குகிறார்கள். இப்படி பலவிதமாக it would have a kind of different figure இருக்கிறதாக தான் நம்ம புரிகிறோம். அப்ப இது எல்லாவற்றுக்கும் ஒண்ணுதானா? இல்லை, நம்ம இஸ்லாமியர்களை வணங்குறாங்கன்னு சொல்கிற விஷயத்தை அதை நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும். ஏன்னு கேட்டால், இந்த சமாதியை வச்சு கடவுள் மாதிரி வணங்குறாங்கல்ல, அதை இஸ்லாம் வந்து மறுக்குது. வேறு மதங்கள் வந்து அந்த உருவங்களை வழிபடுவதை மறுக்கலை. சரி, அதனால் இஸ்லாத்தில் உள்ள முஸ்லீம்கள் அறியாமையில் செய்கிறாங்கன்னு சொல்லணுமே தவிர, இஸ்லாத்தில் வந்து அந்த சிலையை அந்த சமாதியை வணங்குறாங்கன்னா இஸ்லாம் அப்படி சொன்னிச்சா? இஸ்லாமில் இல்லை, இஸ்லாமே இல்லது. அப்போ நீங்கள் எல்லாரும் சிலைகளை வச்சுக்கிற மாதிரி முஸ்லீம்களும் சமாதியை வச்சுக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதில் திருத்தம் பண்ணிக்கிறங்க. என்னென்னா, எப்படி சமாதி வழிபாடு என்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது. சரி, இஸ்லாத்தின் பெயரால் அவங்க செய்கிறாங்களே தவிர இஸ்லாத்தில் இல்லை. சரி, வேறு மார்க்கங்களில் சிலை வணங்குறாங்கன்னா அந்த சிலை வணக்கம் கூடாதுன்னு தடுக்கப்படலை. அவங்க தடுக்கப்பட அந்த மத அது ஒரு வழிபாடாகவே இருக்கு. ஆனால் இஸ்லாத்தில் வந்து அது தவறுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. விளங்காத முஸ்லீம்கள் அதை பண்ணுறாங்க. இறந்து போன சமாதிகளில் போர்வை போத்துறது, மாலை போடுவது உங்களுடைய அடிப்படை இஸ்லாமிய கொள்கையில் சித்தாந்தத்தில் இல்லை, குரானில் இல்லை, நபிகள் நாயகம் சொல்லலாம். சரி,
அதான் அடிப்படையான. அதனால் அந்த ஒரு கடவுளுங்கிற ஒரு விஷயத்தில் இஸ்லாம் வந்து காம்ப்ரமைஸை பண்ணலை. அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த கடவுள் மறுப்பாளர்கள் அதிக அளவில் உருவாகிருக்க மாட்டாங்க. கடவுளை வெறுக்கிற காரணமே இந்த கடவுளுங்கிற பேரில் இவங்க செய்யக்கூடிய சில தவறான விஷயங்கள் தான் கடவுளை வெறுக்க காரணமாக இருக்குது. கடவுளை நீங்கள் ஜீனியஸு சூப்பர் பவருங்கிற அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போயிருந்தீங்கன்னு சொன்னால் அப்போ கடவுளை வச்சு சம்பாதிக்க இயலாது, கடவுளை வச்சு ஏமாற்ற இயலாது, கடவுளுக்கு காணிக்கை கொண்டு நான் தின்ட்டு போயிடுறேன், இதெல்லாம் செய்ய முடியாதுல்ல. இந்த ஒரிஜினலான கடவுளை நம்பணும்னா அப்போ கடவுளை மறுக்க மாட்டான். கடவுளுங்கிறது சம்பாத்தியத்துக்கு வழியாக இருக்குது, சில பேர் உயர்வு தாழ்வு கற்பிக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்குது அப்படின்லாம் நினைக்க போய் தான் கடவுளை மறுக்கக்கூடியவர்கள் உண்டாகுறாங்க. சிந்திச்சு பார்த்தாங்கன்னா மூளையிலே கடவுளுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குங்கிறாங்க. மூளை ஆய்வு பண்ணிவிட்டு கடவுளுக்கு பாட்டுன்னா என்ன இருக்குது, ஒரு பகுதி அந்த கடவுளுங்கிற நம்பிக்கை கீழே தரப்பட்டிருக்கு மூளைக்குள்ளேயே. அதனால் இந்த கடவுள் சர்ச்சைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்க காரணத்துக்கு என்னென்னா மூளையில் அப்படி இருக்குது. இப்போ நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் அந்த மாபெரும் சிறந்த ஆற்றல் நிறைந்த படைப்பாளனால் அது இஸ்லாமிய நம்பிக்கையில் அது கண்காணிக்கப்பட்டு இருக்கு. அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு உங்களுடைய நன்மைகள் தீமைகள் அனைத்தும் உலகம் முழுவதும் அப்படித்தான் சொல்கிறார்கள். எல்லா வேதங்களும் அப்படித்தான் சொல்கிறாங்க. ஆமாம். சரி, இப்போ நாம் இன்னைக்கு வந்து கடவுள் இருக்கிறானா, கடவுள் இருந்தால் அவன் எந்த ஃபார்மில் இருப்பான், எப்படி இருப்பான், அவன் அறிவார்ந்தவனா, படைப்பாட்டலாம், பெருவெடிப்பு கொள்கையின் மூலம் வெடிக்கக்கூடிய அந்த துகள்கள் தொடர் பயணத்தின் மூலம் ஒரு இடத்தில் நிறுத்தப்பட்டு சரியான வடிவத்தில் இயங்குவதை யார் இயக்குகிறார்? உங்களுடைய பதில தான். ஆகவே இதைத்தான் விஞ்ஞானம் காட் பார்ட்டிகிள்ஸ், கடவுள் துகள்கள் என்று அழைக்கிறது. பிக் பேங் தியரியின் மூலம் ஆற்றல் மிக்க இரண்டு பொருட்கள் கடுவேகமாக மோதுகிற போது ஏற்படுகிற விந்த உசையின் மூலம் ஒரு புதிய ஆற்றல் உருவாகிறது. அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே விஞ்ஞானம் குளறுகிற நேரத்தில் ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது என்று நீங்கள் கடவுள் ஒருவன் இருக்கிறான், அது ஒருவன் என்று சொல்வதற்கான மிக மூல காரணம் அது இது என்று அறிவற்ற ஒன்றாக இல்லை. அறிவும் ஞானமும் செயலாற்றலும் சிந்திக்கும் கொண்ட மிகப்பெரிய பேராற்றல் கொண்டவன். அப்படித்தான். இந்த செய்தி எல்லோருக்குமானதான, முஸ்லீம்களுக்கான எல்லாருக்குமானதான், மனித சமூகம் எல்லாத்துக்குமானது, மனித குலத்துக்கே உள்ளதுதான் இது, எல்லாருக்குமானது. எல்லோரும் இதை நம்ப வேண்டும் என்று, கடவுளை நம்ப வேண்டும் சொல்கிறீர்கள். கடவுளை நம்புற முறையே இதுதான். இப்படி கடவுளை நம்பிட்டாங்கன்னா இந்த கடவுள் மறுப்பு சிந்தனை வராது. ஒருவன் இப்படி நம்பிட்டானா அவன் எந்த சாதியா இருக்கலாம், எந்த மதமா இருக்கலாம், எந்த வேதமா இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் கடவுளை நம்பனா இப்படி நம்புறோம். இப்படித்தான் நம்பணும். சரி நேயர்களே, இன்னைக்கு நிறைய செய்தியை பேசியிருக்கோம். இன்னும் இதனுடைய தொடர்ச்சி நாங்கள் தொடர்ந்து பேச போகிறோம். கடவுளை நம்புவது சரியா, எப்படி நம்பணும் என்பதை இவ்வளோ நேரம் எங்கள்கிட்ட சிறப்பாக பேசின உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சி சார்பில் உடற்பூர்வமாக நன்றி.